வெல்கம் டு சேஷா ட்வீட். 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா அரசின் மின் இணைப்புகள் ஒருங்கிணைக்கும் பணியால் சிலருக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த மின்சாரம் யாருக்கெல்லாம் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சிகளில் 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்குங்க. இதனை திட்டவட்டமாக மறுத்த மின்சார வாரியம், தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பிற்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படல அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விதித்துள்ள விதிமுறைகளுக்கு எதிராக மின் இணைப்பு பெற்று பயன்படுத்தி வரவங்களுக்கு தான் இந்த பணியை நாங்க மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பு பெற்று அதனை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டுக்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகள் மட்டுமே கண்டறிந்து உரிய மின் கட்டண வீத மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக ஒரே வீட்டில் இருக்கும் பல மின் இணைப்புகள் ஒருங்கிணைக்கும் பணியினை மேற்கொண்டு வருது. இந்த பணி எப்படி மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல வசிக்கிற ஒரு குடும்பத்திற்கு ஒரு மின் இணைப்பு இருக்கலாம். ஆனா இந்த விதிமுறையை மீறி ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு குடும்பம் மட்டும் 2 அல்லது 3 இணைப்புகளை பெற்றிருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா முதல் மாடிக்கு ஒரு மின் இணைப்பு, 2வது மாடிக்கு தனி மின் இணைப்பு அப்படின்னு வீட்டை 2ஆ பிரிச்சு தனி மின் இணைப்பு அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. கூட்டு குடும்பமா வசிக்கிறவங்க தனித்தனியா ஒருவர் பேரிலே மின் இணைப்பு வாங்கியிருப்பாங்க. இப்போது இந்த மின் இணைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட உள்ளதுங்க. அதாவது ஒரு மின் இணைப்புக்கு மட்டும் 100 இலவச யூனிட் மின்சாரம் வழங்கும் 1A பிரிவில் வரும். மற்ற இணைப்புகள் எல்லாம் 1E பிரிவின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யூனிட்டோட கட்டணம் வந்து ₹8.50 வசூலிக்கிறாங்க. இந்த பிரிவு இணைப்பிற்கு வந்து 100 யூனிட் இலவச மின்சாரம் வந்து கிடைக்காது. அதே போல வாடகை வீடு அல்லது லீஸ் வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்கு 10 காம்பவுண்ட் வீடுகள் வரை கூட அமைஞ்சிருக்கும். இவை ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு குடும்பங்கள் வசிக்கும். இவர்களுக்கு தனித்தனியாக மின் இணைப்பு இருக்குங்க. அந்த மின் இணைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படாது. வாடகை அல்லது லீஸ் வீட்டில் உள்ளவர்களுக்கு எப்போதும் போல 1A பிரிவின் கீழ் தனித்தனி மின் இணைப்புகள் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில 10 குடும்பங்கள் தனித்தனியாக இருக்கும் காம்பவுண்ட் வீடுகளில் 10 மின் இணைப்புக்கு பதிலாக மொத்தம் 11வது மின் இணைப்பு வச்சிருப்பாங்க. கூடுதலா இருக்கு இந்த ஒரு மின் இணைப்பு. பொதுவா பாத்தீங்கன்னா பொதுவான விளக்கு நீர் மோட்டருக்கு பயன்படுத்துவாங்க. இந்த 11வது மின் இணைப்பு தற்போது 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும். இது இலவச மின்சார பிரிவான 1A பிரிவின் கீழ் இருந்தால் உடனடியாக அது 1D பிரிவின் கீழ் கொண்டு வரப்படும். அதில் ஒரு யூனிட் கட்டணம் ₹5.50 ஆகும். மேலும் இந்த பிரிவில் 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்காது. இதனை ஒருங்கிணைக்கும் பணிகளை தான் அதிகாரிகள் மும்மரமா செஞ்சுட்டு வராங்க. இந்த விவகாரத்தால் யாருக்கு பாதிப்பு என்றால், கூட்டு குடும்பமாக இருந்து கொண்டு ஒரே வீட்டில் ஒருவர் பெயரிலே ஒன்றுக்கு மேல் மின் இணைப்பு வைத்திருந்தால் 100 யூனிட் மின்சாரம் கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது. அதே நேரம் வாடகை வீடுகளை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. வாடகை வீடு என்றால் அந்த வாடகை வீட்டில் யாராவது குடியிருக்கணும். வாடகை ஒப்பந்தத்தை கண்டிப்பா காட்டணும். அப்படி இருந்தா மட்டுமே 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும். அடுக்குமாடி வீடுகளை பொறுத்தவரை பொது மின் இணைப்புகளுக்கு மோட்டார் லைட் இணைப்பு இனி இலவசமாக 100 யூனிட் மின்சாரம் கிடைக்காதுங்க. இதனிடையே இந்த விவகாரத்தில் அரசு தெளிவான எழுத்துப்பூர்வமான உத்தரவினை மின் ஊழியர்களுக்கு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.